மதவாதம் மதவாதம் என்று சொல்கிறீர்களே, நாங்கள் நடத்துவதும் மதவாதம் தான். இந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனிக்க கூடாதா? நீயே சொல்லிட்டீல்ல, கவனிச்சிடறேன். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. பாரதிய ஜனதா கட்சி நடத்துவதும் மதவாதம் தான். சரியான குடும்பம்னா ஏர்ல பூட்டின எரும மாதிரி நல்ல துப்பு கட்ட குடும்பம். திடீர்னு இன்னைக்கு முருக பக்தர், அவங்க முருகனுக்கு மேல பக்தி வந்துருச்சு. அங்க போனா ராமர் பக்தர். தாண்டா ராமா, தாண்டா ராமா, தாண்டிக்க, தாண்டா ராமா, பட்டியை தாண்டு, இந்த மாதிரி இந்த குச்சியை தாண்டு, இப்படி அடி, அப்படி தாண்டு, மலையை தாண்டு, இப்படி அடி, அப்படி தாண்டு, இப்படி அடி, அப்படி தாண்டு. பீகார் போனா கிருஷ்ண பக்தர். பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? உனக்காக தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். கோவிந்தா. மகாராஷ்டிரா போனா விநாயகர் பக்தர். பிள்ளையார் பட்டி ஹீரோ நீதான்ப்பா, கணேசாமி கருண வச்சா நானும் ஹீரோப்பா. பிள்ளையார் பட்டி ஹீரோ நீதான்ப்பா, கணேசாமி கருண வச்சா நானும் ஹீரோப்பா. மேற்கு வங்கம் போனா காளி பக்தர். தமிழ்நாட்டுக்கு வந்தா முருக பக்தர். அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய் அப்பனே. பெரிய கட்டபொம்மு சிவாஜி ராத்திரி குடிச்ச போதில்லாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்குவாரு. போனாயா அந்த பக்கம். கேரளாவுக்கு போனா ஐயப்ப பக்தர். என்ன இது ஒரே பீட்டரா இருக்குது? எத்தனை வேஷம் போடுறான் பாருங்க பிஜேபி காரன் மக்களை ஏய்ப்பதற்கு. சாப்பிட விட மாட்டான், தூங்க விட மாட்டான், காலையில எந்திரிச்சு இந்த கருமம் முடிச்சவ மூச்சில தான் முடிக்கணும். என்னைக்காவது அடிப்படை உரிமை கேட்டு போராடி இருக்கிறானா? சாரி மாமா. சாரி கேட்பேன். குடிநீர் வசதி கேட்டு போராடி இருக்கிறானா? இல்லீங்க. மனைப்பட்டா கேட்டு போராடி இருக்கிறானா? இல்லீங்களே. ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு போராடி இருக்கிறானா? நெக்ஸ்ட். பள்ளிக்கூடம் கேட்டு போராடி இருக்கிறானா? நெக்ஸ்ட். கல்லூரி கேட்டு போராடி இருக்கிறானா? நெக்ஸ்ட். இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருக்கிறானா? அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா? நெக்ஸ்ட். நீட் வேண்டாம் என்று போராடி இருக்கிறானா? நெக்ஸ்ட். ஓபிசி இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா? நெக்ஸ்ட். மதமாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா? நெக்ஸ்ட். திடீர்னு முருக பக்தன் என்ன கேட்டான். முருக பக்தன் என்ன, பழனிக்கு போனா அவனுக்கு அங்க பஞ்சாமிர்தம் கிடைக்கும், வாங்கி சாப்பிட்டு வர போறான். இங்க இருந்து நடந்து போறான். முருக பக்தனுக்கு ஒரு கோரிக்கையுமே இல்லையே. நீ எதுக்கு முருக பக்தன் மாநாடு நடத்துற? வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? என்னம்மா மாப்பு வெச்சிட்டாலே ஆப்பு. இதுதான் சனாதன புத்தி, உத்தி, அரசியல். இந்த மக்களை மதத்தை சொல்லி மயக்க பார்க்கிறார்கள். சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. பாரு, நான் உனக்கு நண்பன் மாதிரி, எது இருந்தாலும் மறைக்காம சொல்லு. நீயாடா நண்பே, நீயா நண்பே. ஒற்றுமையா இருக்கிற மக்கள் இடையில கலவரத்தை உண்டாக்கி அதுல சந்தோஷப்படுற துரோகி 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 துரோகி. தலித்துகளை இந்துக்கள் தானே. இதே பிஜேபி காரன் தலித்துகள் தெருக்கு தேர் வரணும்னு போராடி இருக்கிறானா? இல்லங்க. மேல் பாதியில கோயிலை திறக்கணும்னு போராடி இருக்கிறானா? இல்லீங்க. சாதிய வன்கொடுமைகள் கூடாது என்று போராடி இருக்கிறானா? இல்லீங்களே. சேரிகளை கொளுத்தும் போது கண்டித்து இருக்கிறானா? வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? எந்தரா எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு. யார் அளவீடு வைக்கிறதுக்கு முதல்ல யார் ஹிந்து, யார் பக்தி உள்ளவன், யார் பக்தி இல்லாத, இந்த அளவீடு வைக்கிறதுக்கு நீங்க யாரு? நீ யாருடா? அராஜகமா இது மோசமான ஏரியா சார். இந்த ஏரியாவை சவாரி வரணும், உசுர கையில பிடிச்சிருந்தா சார் வரணும். எல்லாம் சொர்ணக்கா தம்பிங்க. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. கூட்டணி அமைச்சிருக்கு. இதுல திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக கேள்வியை உள்வாங்கியவங்க. இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. கேள்வியை உள்வாங்கிக்கோங்க. எழுச்சி தமிழர் அவர்கள் திருநீரை அளித்த பற்றி எல்லாம் பேசினாங்க. எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் அழகு குத்தி தீக்குழி இறங்கணும். அழகு குத்தி தீக்குழி இறங்கணும். 10ஆம் தேதி நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியலையாப்பா. நான் டெல்லியில் இருக்கிறேன். சரி, உங்களுக்காக நான் ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிக்கிறேன்.
என்ன நோம்பின்னு சொன்னீங்க? பூ மிதிக்கிற நோம்பி. ஏய்யா, பூல முள்ளுகள் இருந்து குத்திராத. அதெல்லாம் அப்ப இருக்காது. பூ நிறைய போட்டு வைங்க, நான் வந்து மிதின்னு மிதிச்சிட்டு வந்துடுறேன். தீச்சட்டி எடுத்து சாமி ஆடணும். மஞ்சா துணியை கட்டிட்டு நீ எங்கடா வந்த? பூ மிதிக்கத்தான். ஐயா, பூ மிதிக்கலாங்களா? ஓ, மிதிக்கலாமே. அதுக்கு முன்னாடி நான் இவனை மிதிச்சிட்டு வர்றேன். எங்க போனா தொடர்ந்து வருவியா? நான் எப்படி பூ மிதிக்கிறேன்னு பாருடா. நெருப்புடும். ஐயோ, நெருப்பு போட்டு தீச்சட்டி எடுத்து சாமி ஆடணும். அது செய்யாத எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் ஹிந்து விரோதிகள். அப்படி சொல்லாமா? புரிஞ்சு போச்சு. இப்பவும் பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. தூக்கு காவடின்னு சொல்லுவோம். காவடியை எடுக்காத பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஹிந்து விரோதிகள். அப்படி சொல்லாமா? நீ என்ன பெரிய டிஎம் சௌந்தரராஜனா? இல்ல. அப்புறம் என்ன? நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களுடைய நெற்றியில் எந்நேரமும் திருநீரோ அல்லது நம்முடைய திருமண்ணோ இருக்கிறதா? அதுக்காக நீ அவரை ஹிந்து இல்லைன்னு சொல்லுவீங்களா? டேய், உன்னதாண்டா கேக்குறேன். டேய், இங்க பாரு, உன்னதாண்டா. டேய், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை சார். நீங்க யார் அளவீடு வைக்கிறதுக்கு முதல்ல யார் ஹிந்து, யார் பக்தி உள்ளவன், யார் பக்தி இல்லாத, இந்த அளவீடு வைக்கிறதுக்கு நீங்க யாரு? கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேக்குறேன், சொல்றான். நீ யார்? Who are you? எங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறனாலும் பரவாயில்ல. பாஜகவை எதிர்ப்பது, பாமகவை எதிர்ப்பதுதான் எங்களுடைய பதவி கொள்கை அப்படின்னு ஏதாவது டிக்ளேர் பண்ணி இருக்கிறாரா? ஐயோ, மிகப்பெரிய களவாணி பயலாச்சே. சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சபதல பாடவும் செய்வேன். கேட்டார்ல ஐயா, மரியாதைக்குரிய ஐயா வந்து விசிக தலைவரை பார்த்து, எழுச்சி தமிழரை பார்த்து அடிபணிந்து விட்டாரா, ஒரு சீட்டுக்காக இது பண்ணிட்டாரா? நான் அதே கேள்வி கேட்கிறேன். கீழடி அகழாய்வை அங்கீகரிக்க மறுக்கிறது பாஜக. இது தமிழர் விரோத போக்கா இல்லையா? அது கருத்து அல்ல, நிதர்சனம். இன்றைக்கு அண்ணாமலை பகிரங்கமா சொல்றாரு, அப்படி அங்கீகரிக்க அதுல வந்து ஆதாரம் இல்லை என்று வல்லுநர்கள் சொல்லிவிட்டார்கள். 2 வல்லுநர்களை காட்டுகிறார். யார்? கேக்குற கேள்வியை பார்த்தா வல்லுநர்கள் மாதிரி தெரியல. யார் அது? Who is the black sheep? யார் அது? என்னோட கேள்வி, தமிழர்களுடைய உரிமையை விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது பாஜக. அப்படியா? ஆமா, சரி. ஏன்னா எங்களுக்கு இதுதான் வேலை. எனக்கு பாஜக அதுதான் செய்யும், எனக்கு கவலை இல்ல. அதிமுக ஏன் சார் கோவம் வரல? நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க. நமக்கு இருக்குடா வம்பு. இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும் போ. மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு குறித்து ஒரு வார்த்தை நீங்க திமுக அதை கேட்டீங்களா இதை கேட்டீங்களா? அதிமுக அது கேட்டுச்சா? பயமே இல்லையா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்க. அமலாக்கத்துறைக்கும் பயப்பட மாட்டியா? யாரு? திருக்குறங்குடியில் மிக புகழ்பெற்ற கோவிலில் இருந்த, அழகிய நம்பி கோயிலில் இருந்த சிவன் கோவில், சிவன் சன்னதி இடித்து அகற்றப்பட்டது. இன்னைக்கு இந்துக்களுக்காக கொதிக்கக்கூடிய பாஜக அன்னைக்கு அதிமுக கூட்டணி விட்டு வெளியில வந்தீங்களா? அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. எத்தனை பேர் போராட்டம் நடத்தினீங்க? ஆடு கோழி பள்ளிடுவதற்கு தடை சட்டம் கொண்டு வந்தார் மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அது இந்துக்களுக்கு எதிரானது இல்லையா? அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார், மேல கட்ட பறகுது, கொட்டை தெரிக்குது. வாதம் வச்சுனா எங்கிட்டாங்கன்னு ஒரு வாதம் வைக்கிறீங்கல்ல, நீங்க எதுக்கு கேசி பழனிசாமி நீக்கினீங்க? எதுக்கு நீக்கினீங்க? பாஜகவை குறித்து விமர்சித்தார், அதுக்காக தான் நீக்கினீங்க. நீக்கிட்டு அதே பாஜக நீங்க விமர்சிக்கலையா? அது சொல்லுங்களேன். எதுக்கு நீக்கினீங்க? சசிகலாவை ஏன் நீக்கினீங்க? ஓபிஎஸ் ஏன் நீக்கினீங்க? நீங்க ஓபிஎஸ்க்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? பதவி சண்டையை தாண்டி வேற என்ன பிரச்சனை? சசிகலா அம்மையாருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? தம்பி, இந்தாங்க உங்க சட்டை. இது ஏன் சட்டை இல்ல, நான் போட்டிருந்தது வெள்ளை சட்டை. போய் எடுத்துட்டு வா. வெள்ளை சட்டை தான் தம்பி. உங்களை அடிச்சதுல சட்டை சவுப்பாயிடுச்சு. ராமராஜ் சட்டைய பழைய ராமராஜன் சட்டையாக்கிட்டானே. கூட்டணி ஆட்சி அமைச்சரவையில் இடம் என்ற ஒற்றை அடிப்படையில் மட்டும் விசிக முடிவெடுக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் எப்படி தெரியுமா ஒரு கூட்டணி அமைக்கணும்? விசிக, பாஜக, தாவேகா, காங்கிரஸ், இப்படி ஒரு கூட்டணி அமையணும். அமையுமா? சரி, வாதமா? யோ பேசு, பேசியா, பேசுறா, 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 பேசி பேசுறா, கௌத பாடு. ஜெய் ஸ்ரீராம். ஓம் முருகா. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா. ராமரை விட்டுட்டு முருகரை கையில எடுத்துட்டீங்க. நீங்கெல்லாம் எங்க மனசை புண்படுத்திட்டே இருக்கீங்க, பாத்துக்கோங்க. என்னாச்சு மாமி? திருப்பரங்குன்றம் அந்த மலையில யார் இருக்கு? முருகர் இருக்க. அந்த மலையில மேல தர்கா இருக்கான். அந்த தர்கால முஸ்லிம்ஸ் போய் ஆடு கோழின்னு வெட்டி சாப்பிடுற. அதான் எங்களோட மனசு புண்ணாயிடுச்சு. நாங்க பேசுறது பூரா பொய்ங்க, வாயை திறந்தா பொய்.
எல்லாம் பொய்ங்க. பொய் வாயை திறந்தா பொய். அச்சச்சோ, அமெரிக்கால ட்ரம்ப் இந்துக்களை வெளியேற்றும் போது உங்களுக்கு மனசு புண்படல? தமிழ்நாட்டுக்கு பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கணும் போது உங்களுக்கு மனசு புண்படல? நீட் எக்ஸாம்ல மாணவர்கள் செத்து போனப்ப உங்களுக்கு மனசு புண்படல? இந்த ஆளுநரே கேவலமா அட்டாசிட்டி பண்ணும்போது உங்க மனசு புண்படல? ஐயோ ஐயோ, தமிழர்களோட வரலாற்றையே இந்த மோடிஜி மறைக்கிறப்ப கூட நீங்க புண்படல? பல்கலைக்கழகத்துல துணை ஆளுநர் நியமனத்துல மோடி அரசு முக்க நுழைக்குதே, அதுக்கு கூட புண்படல? யாரென்று தெரிகிறதா, இவன் தீ என்று புரிகிறதா? இவ்ளோ ஏன் மதுரை எய்ம்ஸ்ல மோடிஜி இன்னும் கட்டவே ஆரம்பிக்கலையே, அது கூட உங்களுக்கு புண்படல? அவனோட சுவாச காத்து கூட நம்ம மேல விழப்படாது. ஆத்துக்கு போய் தலை முழுகலாம். வாங்கோ பாவி சண்டாளா. இதுக்கெல்லாம் மனசு புண்படல, ஆனா ஆடு கோழி முஸ்லிம்ஸ் இவங்கள பார்த்தா மட்டும் புண்படுதா? உண்மையான பக்தர்களாகும். நீங்கெல்லாம் பக்தர்கள் கிடையாது. சாமிய, மக்களோட பக்திய அரசியலுக்கு பயன்படுத்துற மதவெறி பிடிச்ச ஓனாய்ங்க. எந்த நரி? நொந்த நரி. ஏய், எனக்கு முதல்ல இருந்து எல்லாத்தையும் டீடைலா சொல்லு. டீடைலா? எஸ். ஆல்ரைட்.